Hello friends, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு. எந்த ஒரு சர்ப்ரைஸுமே இல்லையே நம்ம சேனல் அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஓப்போவில் அவங்களோட பட்ஜெட் செக்மெண்ட்டில் A12 அப்படின்ற ஒரு புது ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோனில் அப்படி என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு என்னோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ வேணுமா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நான் ஃபுல் ரிவ்யூவும் போட ட்ரை பண்ணுறேன். என்ன சர்ப்ரைஸ், ஆக்சுவலாக அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கான மொபைல் கையில் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ். இது வந்து நம்மளோட வியூவர்ஸ்க்கு கிவ் அவே. என்ன ப்ரோ 1 மில்லியன் ரீச் பண்ணியிருக்கீங்க, ஒரே ஒரு கிவ் அவே தானீங்கன்னா இல்லவே இல்லை, இன்னொரு கிவ் அவே இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஃபோனுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கிவ் அவே தான். ஸோ மறக்காமல் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதையும் பார்த்துட்டு இந்த கிவ் அவே அட்டன் பண்ணி வின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட லவுடலி டெக் ஃபேமிலி 1 மில்லியன் ரீச் ஆயிருச்சு. ஸோ இந்த ஃபேமிலியில் நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண தேவையில்லை. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுங்க. நீங்களும் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணி டெக் நியூஸ் எல்லாமே உடனடி அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு சீல்டு ரேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம், இல்லாட்டி உங்களுக்கு க்ளோ ஆகும், நல்லா தெரியாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா Oppo A12 அப்படின்றத ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இமேஜும் கொடுத்துருக்காங்க. 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே போல் 3GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடையும் வருது. அண்ட் பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா Oppo A12 இதோட ஸ்பெக் டீட்டெயில்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் ஹைலைட் இந்த டிவைஸில் என்ன இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டம்லையும் RAM வேரியண்ட் சார் வேல்யூ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சார் வேல்யூ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சீலை ஓப்பன் பண்ணிவிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எடுத்தோடனே எப்பயும் போல் சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல், வாரண்டி கார்டெலாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரொடெக்டிவ் கேஸுமே வந்து பாக்ஸில் வருது. அண்ட் இதை தவிர முக்கியமாக மொபைல் ஜஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணலாம். ஸோ கையில் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா சுத்தமாக வெயிட் இருக்க ஃபீலே இல்லை. சரி, இதை பற்றியும் டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட்டு பேசலாம். நெக்ஸ்ட்டு பாக்ஸில் 10 வாட்ஸ் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜ் போகிறதுக்கான மைக்ரோ USB கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைலோட லுக் அண்ட் டிசைன் யூசருக்கு எந்தளவுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா, கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய லெவலில் வெயிட் இருக்கிற ஃபீலே இல்லை. அண்ட் அதே போல் திக்னஸும் வந்து 8.3 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசைன் அப்படின்னு வரும்போது 3D டைமண்ட் பிளேஸ் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே ரியல்மியில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க. C2 மொபைலில் வந்து அதே மாதிரியான ஒரு டிசைன் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிளாக் இல்லாட்டி ப்ளூ இந்த ரெண்டு வேரியண்ட்டில் வருது. ஸோ ப்ளூ கலர் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பிளாஸ்டிக் பாடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே லுக் வைஸ் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.22 inch HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து TFT LCD டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வாட்டர் ட்ராப் நாச்சோட வருது. ஸ்க்ரீனோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. அண்ட் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து 89% இருக்குது. அந்த சைடில் இருக்கக்கூடிய பெசல்ஸ்லாம் கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. மற்றபடி டிஸ்பிளே பார்க்குறதுக்கு லுக் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. எந்த ஆங்கிளில் பார்த்தாலுமே நல்ல ஒரு வியூ கொடுக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு நீங்கள் சேம் டைம்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே 4G ஓல்டு சப்போர்ட்டோட தான் வருது. அண்ட் SD கார்டு சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 256 GB வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் வால்யூம் ராக்கர் கீயும் லெஃப்ட் சைடு தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டாப்பில் எதுவுமே வந்து கொடுக்கல. ரைட் சைடை பொறுத்த வரைக்கும் பவர் பட்டன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க, மைக்ரோ USB போர்ட் கொடுத்துருக்காங்க, மைக் கொடுத்துருக்காங்க, 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணி பார்த்தா நல்லாவே ஃபாஸ்ட்டாக தான் ஒர்க் ஆகுது. அதே போல் நீங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய கேமராவை யூஸ் பண்ணி ஃபேஸ் அன்லாக்கும் பண்ணிக்க முடியும். ரெண்டுமே நல்லாவே ஃபாஸ்ட்டாக தான் ஒர்க் ஆகுது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. டிவைஸோட பேட்டரி அப்படின்னு வரும்போது 4230 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. தாராளமாக நீங்கள் வந்து கண்டினியூவாக வீடியோ பார்த்தா கூட 8 மணி நேரம் வீடியோ பார்க்கலாம். வெறும் 720pயில் பார்க்குறனால அந்த அளவுக்கு வந்து பேட்டரியும் ட்ரைன் ஆகாது. அண்ட் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணாலும் ஒரு நாள் வந்து தாராளமாக யூஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10 வாட்ஸ் அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே பெஸ்ட்டாக இருந்திருக்கும் இந்த டிவைஸ்க்கு வந்துட்டு. நெக்ஸ்ட் OS பொறுத்த வரைக்கும் இவங்களோட ஓன் OS கலர் OS 6.1ல் ரன் ஆகிட்டு இருக்கு, Android 9 பேஸ் பண்ணி. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் தான். டார்க் மோட் நான் பார்த்த வரைக்கும் இன்னும் வரல, கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய அப்டேட்டில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் கேம் ஸ்பேஸ் கூட இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து கேம் விளாட்றவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் பிராண்ட்லேருந்து ஏதாவது அப்டேட் வந்தது அப்படின்னா கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் பார்த்தோம் அப்படின்னா MediaTekோட Helio P35 அப்படின்ற ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக டிக்டாக், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரியான ஆப்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம்
விளாட்லாம் தாராளமாக. அண்ட் அது இல்லாமல் டெம்பிள் ரன் இந்த மாதிரியான கேம் கூட விளாட்லாம். இல்லை ப்ரோ நான் வந்து குறைஞ்ச பட்ஜெட்டில் கேமிங் ஃபோன் தான் பார்க்குறேன் அப்படின்னு தோன்றவங்களுக்கு இது வந்து சூட்டபிளாக இல்லை. ஏன்னா நான் பப்ஜி இதெல்லாம் விளையாடி பார்த்தேன், அங்கங்கே சில லேக்லாம் வந்து நல்லாவே ஃபேஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேமராக இருந்தீங்க அப்படின்னா இதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. கேமராவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் சைடில் 5 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில ஃபோட்டோஸ் நீங்கள் பாருங்கள், லைட்டிங் கண்டிஷன் நல்லா இருந்தால் ஓகேவான ஃபோட்டோ அவுட்புட் கிடைக்குது. அண்ட் பேக் சைடில் 2 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சல் அப்பேச்சர் வேல்யூ 2.2 2 மெகா பிக்சல் டெப்த் அண்ட் சிங்க்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் இதில் டாசல் கலர் அப்படின்ற ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. இதை எனேபிள் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு நார்மல் ஃபோட்டோலேயே இன்னும் கொஞ்சம் டைனமிக் ரேஞ்ச் கலர் எல்லாத்தையுமே பூஸ்ட் பண்ணி ஃபோட்டோவை ரொம்ப சூப்பரான அவுட்புட்டாக கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இதோட ரேம் வேரியன்ட் அண்ட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 3GB ரேம் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 10,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. அதுவே 4GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 11,500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் இதை பற்றி நிறைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த லிங்கை யூஸ் பண்ணி இன்னும் நிறைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த 11,500 ரூபா மதிப்பு இருக்கக்கூடிய இந்த மொபைலை நீங்கள் வின் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? 2 விஷயம் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா போதும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் பேஜுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கமெண்ட்லையும் ஃபஸ்ட்டாக வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய 15 நாள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோ இல்லை ஃபோட்டோஸ்லாம் வந்து அதில் போஸ்ட் பண்ணுவேன். அதுக்கு லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் கமெண்டும் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்துட்டு வின்னர் எனக்கு சூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. சிலர் வந்து லைக் மட்டும் பண்ணிடுறாங்க, கமெண்ட் பண்ணாமல் இருக்காங்க. அப்படி ரேரான கமெண்ட்ஸ் நீங்கள் பண்ணும்போது ஈஸியாக உங்களை நான் வந்து பிக் பண்ணி எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ரேண்டமாக தான் சூஸ் பண்ண போகிறேன் 2 பேர்த்தையுமே வந்துட்டு. ஸோ யாரும் கவலைப்பட தேவையில்லை. ஸோ 2வது விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த யூடியூப் வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கான யூசர் நேம் என்ன அப்படின்றத டைப் பண்ணுங்கள். இப்போ லவுடோலி டெக் அப்படின்னா @லவுடோலி டெக் அப்படின்னு போடுவோம். அதே மாதிரி உங்களது என்ன அப்படின்றதையும் டைப் பண்ணுங்கள். அப்போ தான் அங்கே யார் வின்னர்னு நான் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா உங்களோட யூசர் நேம் வரணும். வந்தால் மட்டும்தான் வின்னர் யார் அப்படின்றத சொல்லுவேன். ஸோ நிறையா பேர் வந்துட்டு இந்த கிவ்அவேக்காக ட்ரை பண்ணுறீங்க. அதில் வின்னர் சூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதனால தான் இத்தனை ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸி தான், ட்ரை பண்ணுங்கள். பெஸ்ட் வின்னரை வந்து அடுத்து வரக்கூடிய 15 நாளில் யார் அப்படின்றத சொல்கிறேன். பெஸ்ட் 2 பேர் யார் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுடோலி டெக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.